மலை கந்த புராணத்தில் முதல் பகுதியாக திருக்கைலாய மலையை பற்றி சொல்லியிருக்காங்க. திருக்கைலாய மலை ஏற்றமும் தோற்றமும் வாய்ந்தது. எல்லாமல்ல ஈசனார் வீற்றிற்கும் திருக்கைலாய பெருமை சான்றது. இந்திரன் முதலிய மலை தேவர்களும் எண்ணிறந்த முனிவர்களும் பூதகணங்களும் அன்புடன் போற்றும் பேறு பெற்றது. இத்தகைய மலையில் சிவபெருமானோடு அமர்ந்திருந்த உமையன்னை அந்நாயகனை நோக்கி, கற்பனையும் காரணமும் காரியமும் கடந்த இறைவனை கண்ணுதற் பெருமானே, தன் நிகரில்லா வேண்டுதல் தலைவனே, நின்னை இகழ்ந்த தக்கன் என்பவன் மனையில் நெடுங்காலம் வளர்ந்தேன். அவன் பெற்ற புதல்வி என்றும் பேசப்பட்டேன். அங்கனம் பெற்ற பெயரையும் அவன் உணவை உண்டு வளர்ந்த இவ்வுடலையும் இன்றளவும் தாங்கி நின்றேன். இனி அத்தீயவன் வழியாக வந்த நாமமும் உருவமும் தரித்ததற்கு அஞ்சுகின்றேன். அவற்றை விட்டு ஒழிப்பேன், ஆணை தரல் வேண்டும் என்று வேண்டினாள். யாரு? பார்வதி. அதுக்கு சிவபெருமான் சொல்றாங்க, நங்கையே, நீ சொன்னது நன்று. நின் கருத்து முற்று பெற வேண்டுமாயின் ஒன்று கூறுகின்றோம் கேள். மேரு மலையோடு உறவு பூண்ட இமயமலையின் அரசன் உன்னை தன் மகளாக முறைமையோடு எடுத்து வளர்த்து பின்பு காதலோடு எமக்கு கடிமணம் செய்து கொடுத்ததற்காக கடுந்தவம் புரிகின்றான். ஆதலால் நீ குழந்தை வடிவம் எய்தி அம்மன்னனை அடைவாயாக. அவன் மலையில் நீ வளர்ந்து தவம் செய்யும் காலத்தில் உலகில் உள்ள சிவகணங்களும் எண்ணிறந்த பெருந்தேவரும் சூழ்ந்து வர நாம் அங்கு போந்து நின்னை மனம் செய்து இக்கைலை மலைக்கு அழைத்து வருவோம் என்றார் சிவபெருமான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.